தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்படுகின்றன. அதற்காக செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து நமது கோவை செய்தியாளர் ஷெர்லி தரும் தகவல்களை தற்போது பார்க்கலாம். ஷெர்லி, கோவையில் எத்தனை இடங்களில் வாக்கு எண்ணும் மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன? அதற்காக செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து சொல்லுங்கள். வணக்கம் தேவேந்திரன். தமிழக சட்டமன்ற தேர்தலானது நேற்று முன்தினம் நடைபெற்று முடிந்தது. இதில் கோவையை பொறுத்தவரை கோவை 10 சட்டமன்ற தொகுதியில் 68.61% வாக்குகளானது பதிவானது. அன்று தினமானது அந்த வாக்குப்பதிவு செய்யப்பட்ட இயந்திரங்கள் சுமார் கோவை 10 சட்டமன்ற தொகுதியில் 2911 வாக்குச்சாவடிகளில் உள்ள 5147 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ஆனது கோவை தடகம் சாலையில் உள்ள அரசு பொறியியல் கல்லூரியில் வைக்கப்பட்டுள்ளது. கோவையில் பார்த்தோம்னால் ஒரு வாக்கு எண்ணிக்கை மையமானது அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மையத்தில் அந்தந்த தொகுதி வாரியாக வாக்குப்பதிவு இயந்திரங்களானது கொண்டு வந்து மிகவும் பலத்த பாதுகாப்புடன் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மையத்திற்கு சுமார் 3 அடுக்கு பாதுகாப்பானது போடப்பட்டுள்ளது. இதில் துணை ராணுவ படையினர் மற்றும் காவல்துறையினர் என 450 பேர் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்திருக்காங்க. தற்போது இன்றைய நிலவரம் படி பார்த்தோம்னா கோவை மாவட்ட ஆட்சியர், கண்காணிப்பாளர் மற்றும் மாநகர காவல்துறை ஆணையர் அனைவரும் வந்து இந்த வாக்கு எண்ணிக்கும் மையத்தை பார்வையிட்டு சென்றாங்க. இந்த வாக்கு எண்ணிக்கை பார்த்தோம்னா நாளை காலை 8 மணி அளவில் துவங்க இருக்கு. இந்த வாக்கு எண்ணும் பணியில் பார்த்தோம்னா சுமார் 588 பணியாளர்கள் ஈடுபட இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த சுற்றுகள் சுமார் 220 சுற்றுகளாக இந்த வாக்கு எண்ணிக்கையானது நடைபெற இருக்கு. தேவேந்திரன். ஷெர்லி, கோவை பகுதியில் பிரதான கட்சியினர் வாக்கு எண்ணும் நாளுக்கு தங்களை எவ்வாறு தயார் செய்து கொண்டுள்ளனர்? கோவையில் பார்த்தோன்னா பிரதான கட்சிகளில் இங்கே பார்த்தோன்னா ஏடிஎம்கே சார்பாக அமைச்சர் எஸ்பி வேலுமணி அவர்கள் போட்டிட்டு இருக்காங்க. அதோடைய முக்கிய பிரமுகர் என்று குறிப்பிட சொன்னோன்னா பாஜக சார்பாக வானதி சீனிவாசன் அவர்கள் இங்கே போட்டியிடுறாங்க. மற்றபடி அனைத்து கட்சிகளை சார்ந்த வேட்பாளர்களும் சுமார் 154 வேட்பாளர்கள் இந்த தேர்தலில் போட்டியிட்டு இருந்தாங்க. தற்போது நாளைய தினத்தில் தான் அவங்களுடைய முடிவுகள் ஆனது வெளியாக இருக்கு. அதன்படி பார்த்தோம்னா இங்கே முழுவதுமே அவங்க வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் என்று மிகுந்த எதிர்பார்ப்போடையே அனைத்து அரசியல் கட்சியினரும் காத்திருக்காங்க. தேவேந்திரன். ஷெர்லி, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. ஷெர்லி.